வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் 23 மாநிலங்களில் அவசர நிலை. வளைகுடாவை நோக்கி வரும் அமெரிக்க போர் விமானங்கள். மத்திய கிழக்கு பகுதியில் கடும் பதற்றம். மத்திய தரைக்கடலில் அதிரடி வேட்டை. ரஷ்யாவின் எண்ணெய் கப்பலை சிறைபிடித்த பிரான்ஸ். அமெரிக்காவில் 10,000க்கு மேற்பட்ட விமானங்கள் ரத்து. பாகிஸ்தான் பங்களாதேஷ் இருதரப்பு உறவை மேம்படுத்த உறுதி. பிலிப்பைன்ஸில் படகு விபத்து, 15 பேர் உயிரிழப்பு. கனடாவில் கடும் பனிப்பொழிவினால் கடும் எச்சரிக்கை. பாகிஸ்தானில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 73 பேர் உயிரிழப்பு. அமெரிக்க இராணுவத்தில் இணைகிறது மிகவும் அபாயகரமான போர் விமானம். தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்காவில் கடும் குளிர்கால புயல் காரணமாக இன்று சுமார் 185 மில்லியன் மக்கள் குளிர்கால எச்சரிக்கையின் கீழ் உள்ளனர். தெற்கு பகுதிகளில் இருந்து வடகிழக்கு வரை உள்ள 23 மாநிலங்களில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த புயலின் தாக்கத்தால் லூசியானா மாநிலத்தில் காடேசபாரிஸ் பகுதியில் வசித்த 2 ஆண்கள் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புயல் தெற்கு பகுதிகளை தாக்கி தற்போது வடகிழக்கு நோக்கி நகர்ந்து வரும் நிலையில் 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் மின்சாரமின்றி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்காவின் ஒரு விமான தாங்கி கப்பல் தாக்குதல் குழு ஒன்று வளைகுடா பகுதியை நோக்கி நகர்ந்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது மத்திய கிழக்கு பகுதியில் புதிய இராணுவ பதற்றம் உருவாகுமா என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானை நாங்கள் கவனித்து வருகிறோம். பெரிய படையணியையே அந்த திசையில் அனுப்புகிறோம். இதனை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாமலும் போகலாம் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். தென் சீன கடலில் இருந்த இந்த விமான தாங்கி கப்பல் திடீரென தனது பாதையை மாற்றி மத்திய கிழக்கை நோக்கி நகர்ந்துள்ளது. இந்த தாக்குதல் குழுவில் குரூஸ் ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட நாசகார கப்பல்கள் இடம்பெற்றுள்ளன. இவை ஈரானின் உள்ளக இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டவையாகவும் மேலும் இந்த கப்பல்களில் வான்வழி மற்றும் ஏவுகணை தாக்குதலிலிருந்தும் பாதுகாப்பு வழங்க முடியும் எனவும் அமெரிக்க பாதுகாப்பு தரப்புகள் தெரிவித்துள்ளன. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இஸ்ரேல் ஈரானிடையே 12 நாட்கள் நீண்ட போரின் போது அமெரிக்க ஈரானின் 3 அணுத்தளங்களை தாக்கியது. அப்போது நேர்மூழ்கி கப்பலில் இருந்து சுமார் 30 ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் B-2 பாம்பர்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானில் நடந்த அரசுக்கு எதிரான போராட்டங்களை இந்த மாத தொடக்கத்தில் ட்ரம்ப் ஆதரித்திருந்தார். உதவி வருகிறதே என அவர் கூறியிருந்தாலும் பின்னர் இராணுவ மொழியை தளர்த்தினார். தற்போது அந்த போராட்டங்கள் ஒடுக்கப்பட்டுள்ளன. ஈரான் உச்ச தலைவர் அலி கமேனி பதவி விலக வேண்டும் என விரும்புகிறாரா என்ற கேள்விக்கு அதை பற்றி பேச விருப்பமில்லை என்றும் அவர்கள் எங்களை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் ட்ரம்ப் பதிலளித்துள்ளார். அமெரிக்காவின் தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தும் சாத்தியக்கூறு இருப்பதனால் மத்திய கிழக்கு பகுதியில் கூடுதல் வான் பாதுகாப்பு அமைப்புகள் நிறுவுவது குறித்தும் பரிசீலிக்கப்படுவதாக செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் ஈரானிய அரசு ஊடகங்கள் வெளியிட்ட தகவலின்படி சமீபத்திய போராட்டங்களில் 3117 பேர் உயிரிழந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. இதில் பொதுமக்களும் பாதுகாப்படையினரும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச தடைகளை மீறி ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கருதப்படும் எண்ணெய் கப்பல் ஒன்று பிரான்ஸ் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டதுடன் அதன் இந்திய மாலுமி ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரான்ஸ் மார்சேய் நகருக்கு அருகிலுள்ள கடற்பரப்பில் இச்சம்பவம் பதிவாகியுள்ளது. சம்பவத்தில் தி கிரென்ஸ் எனும் எண்ணெய் கப்பலின் மாலுமியான 58 வயதுடைய இந்தியர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ரஷ்யாவின் ஆர்க்டிக் துறைமுகமான முர்மான்ஸ்கில் இருந்து மத்திய தரைக்கடல் வழியாக சென்று கொண்டிருந்த இக்கப்பல் பிரான்ஸ் கடற்படையால் இடைமறிக்கப்பட்டுள்ளது. கோமோரோஸ் தீவுகளின் கொடியுடன் பயணித்த போதிலும் இது ரஷ்யாவுக்கு சொந்தமான கப்பல் என்றும் சர்வதேச தடைகளில் இருந்து தப்பிக்க போலி அடையாளத்தை பயன்படுத்துவதாகவும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் குற்றம் சாட்டியுள்ளார். இத்தகைய நிழல் உலக கப்பல்கள் மூலம் கிடைக்கும் வருவாய் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போருக்கு நிதி திரட்ட உதவுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கைதான இந்திய மாலுமி தற்போது மார்சேய் நகரில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த கப்பலை சுற்றி வான்வெளி மற்றும் கடல்வழி தடைகள் விதிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அமெரிக்காவில் நிலவும் கடும் பனிப்புயல் காரணமாக 10,000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா முழுவதும் இச்சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்த இயற்கை சீற்றத்தினால் நியூ மெக்சிகோ தொடங்கி நியூ இங்கிலாந்து வரையிலான பகுதிகளில் வசிக்கும் சுமார் 14 கோடி மக்கள் மற்றும் 20 மாகாணங்களைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இதன் காரணமாக 10,000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் 8,000க்கும் அதிகமான விமான சேவைகள் தாமதமாக இயக்கப்பட்டதாகவும் ஃப்ளைட் அவசர் தளம் தெரிவித்துள்ளது. மேலும் பல பகுதிகளில் மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதனால் 8 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் மின்சாரமின்றி தவித்து வருகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சரும் பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சரும் நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இருதரப்பு உறவை மேம்படுத்த உறுதிபூண்டதாக பாகிஸ்தான் தரப்பில் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த 2024 ஆகஸ்ட் மாதம் பங்களாதேஷில் பிரதமர் ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்ந்த பிறகு பாகிஸ்தானும் பங்களாதேஷும் மிகுந்த நெருக்கம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் இருநாட்டு வெளியுறவு அமைச்சர்களும் நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பொருளாதார ஒத்துழைப்பு, வர்த்தகம், பிராந்திய சர்வதேச அரசியல் சூழல் குறித்தும் விவாதித்துள்ளனர். இரு நாடுகளிடையே பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பு அதிகரிப்பது தொடர்ந்தும் இணக்கமாக செயல்பட்டு இருதரப்பு உறவை மேலும் உறுதிப்படுத்த இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சக செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸின் தெற்கு தீவான பசிலன் அருகில் 350க்கும் அதிகமான பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்ததில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 15ஆக அதிகரித்துள்ளது. காணாமல் போனவர்களில் 316 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் பிலிப்பைன்ஸ் கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. குறித்த படகில் 332 பயணிகளும் 27 பணியாளர்களும் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் ஒன்டாரியோ மாகாணத்தின் பல பகுதிகளில் 60 சென்டிமீட்டருக்கும் அதிகமான பனிப்பொழிவு ஏற்படும் என கனடிய சுற்றால திணைக்களம் முன்னறிவிப்பு வெளியிட்டதைத் தொடர்ந்து இன்று பாடசாலைகள் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து பாடசாலைகள், நிர்வாக கட்டிடங்கள் மற்றும் குழந்தை பராமரிப்பு மையங்களை மூடுவதாகவும் டொரண்டோ மாவட்ட பாடசாலை சபை அறிவித்துள்ளது. திங்கட்கிழமை நடைபெறவிருந்த உயர்நிலை பரீட்சைகள் இந்த வாரத்தின் பிற்பகுதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் டொரண்டோ கத்தோலிக்க பாடசாலை சபையும் அனைத்து பாடசாலைகளை மூடுவதாகவும் அறிவித்துள்ளது. பாடசாலை பேருந்து சேவைகள், குழந்தை பராமரிப்பு, பள்ளிக்கு முன் பின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பாகிஸ்தான் நாட்டின் கராச்சி நகரில் உள்ள வணிக வளாகத்தில் இடம்பெற்ற தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 73ஆக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் இதுவரை 23 சடலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த 17ஆம் தேதி இரவு எம்ஏ ஜின்னா வீதியில் உள்ள வணிக வளாகத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் மொத்த விற்பனை நிலையங்கள், சில்லறை விற்பனை கடைகள் உட்பட கட்டடத்தின் பெரும்பகுதியில் பாரிய தீப்பரவி பெரும் பொருட்சேதங்களை, உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையிலேயே மீட்புக் குழுவினர் கட்டடத்தில் சிக்கியுள்ள உடல்களையும் பாதிக்கப்பட்டவர்களையும் மீட்டு வரும் நிலையில் இதுவரை 73 பேரின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிரிகளின் ரேடரில் சிக்காத மிகவும் அபாயகரமான போர் விமானம் என்று கூறப்படும் F-47 விரைவில் அமெரிக்க இராணுவத்தில் இணைய உள்ளது. அமெரிக்கா தன் இராணுவ பலத்தை மேம்படுத்த பல்வேறு புதிய தொழில்நுட்பங்களுடன் கூடிய ஆயுதங்களை உருவாக்கி வருகிறதாகவும், இதேபோன்று கடற்படை விமானப்படைகளிலும் அதிநவீன கப்பல்கள், விமானங்களை தயாரித்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக F-47 என்ற ரேடரில் சிக்காத 6ஆம் தலைமுறை போர் விமானங்களை தயாரிக்கும் ஒப்பந்தத்தை போயிங் நிறுவனம் பெற்றுள்ளது. இதன் மூலமாக போர் விமானம் விரைவில் அமெரிக்க விமானப்படைக்கு கிடைக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் இதில் இணைக்கப்பட உள்ள ட்ரோன்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் தாமதமாக முடிவெடுத்து செயல்படும் திறன் கொண்டவையாகவும், இந்த விமானங்களின் தயாரிப்பு தொடங்கியுள்ள நிலையில் 2030ஆம் ஆண்டுக்குள் விமானப்படையில் முழுவதும் இணையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.